வணக்கம் நேயர்களே. கண்கள் ஃபேஷன் ஜுவல்லரி தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் பிளாட்டினம் சபரிமலை சீசன். சபரிமலையில் வந்து ஐயப்ப பக்தர்களோட கூட்டம் வேறு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். ஐயப்ப பக்தர்கள் வந்து ஐயப்பரோட தரிசனம், மண்டல விரதம், இது எல்லாத்துலேயும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. எல்லாருமே தெரியும். ஐயப்பரோட பெருமையை வந்து யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க அனுபவம். மண்டல விரதம் ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி அந்த விரதத்தோட சிறப்பு, அதில் வந்து ஐயனோட அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஐயப்பனோட இதே வந்து தெய்வம் அவர் தான். மாலை போட்டாலே இதுதான் ஐயப்பன் அந்த மாதிரி. அதனால் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தும் அந்த ஒரு வாட்டி போனாலும் திரும்ப நம்மளை அழைக்கிறது அதுதான் காந்தமலை ஜோதி அப்படின்னு. ஸோ அது ஒரு வாட்டி போயிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த காந்தமலை ஜோதி நம்மளை வந்து அவர் நம்மளை அழைச்சிட்டு தான் இருப்பார். என்னதான் கஷ்டம் இது நஷ்டம் இருந்தாலுமே அவரை பார்க்காம இருக்க முடியாது. இது எல்லாருக்கும் அந்த எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரோட அனுபவத்தில் இதாக இருக்கும். ஏன்னா ஐயப்பனோட அருள் அப்படி. நாங்கள் சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஐயப்ப விரதத்தில் மாலை முக்கியமான விஷயம். இந்த மாலையில் வந்து இன்றைக்கி சந்தன மாலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சந்தன மாலை பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் நிச்சயமாக வந்து சோப்பு யூஸ் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ கடமையான வேலைகள் எல்லாம் செய்வீங்க, நல்ல வேலை வரும். அதனால் வந்து சோப்பு நம்ம பயன்படுத்த மாட்டோம். சோப்பு பயன்படுத்தாது இருக்கும்போது நம்ம வந்து மாலை அணிவித்தால் அது வந்து ஐயப்பனோட அருளால் வந்து எந்த இதுவுமே நடக்காது. நமக்கு உடம்புலேருந்து ஒரு வேர்வை, துர்நாற்றம் அந்த மாதிரி வராது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இருந்தாலுமே நான் வந்து முதல்ல இருந்தே வந்து துளசிமணி மாலை, சந்தன மாலை ரெண்டுமே அணிஞ்சிருந்தேன். நமக்கு வந்து அந்த மாலைகளை பற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் வந்து ஏ கிரேட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாலை நான் அணிஞ்சிருந்தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாலை சந்தனத்துலேயே இந்த மாதிரி மாலை அணிந்திருந்தனால எனக்கு வந்து அந்த மாலையோட இது தெரியும், நல்ல பெனிஃபிட் தெரியும். நம்ம வந்து காலையில் மாலையில் 2 பேரை குளிச்சுட்டு அந்த குளித்து முடிச்சாலே அந்த தண்ணி பட்டாலே அந்த சந்தன வாசனை வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் விடிய காலையில் வந்து 5 மணிக்கு எழும்போதும் அந்த வாசனை ஃபீல் ஆகும். இது வந்து இப்போ இல்லை, ஒரு 8 வருஷமாக அந்த இது ஃபீல் இருந்துகிட்டா இருக்குது. ஸோ சந்தன மாலை ஒரிஜினலாக கட்டி போட்டாச்சுன்னா அப்படி தான் இருக்கும். மற்றபடி சந்தனம் அப்படிங்கிறது வந்து சந்தனம் அதுக்காக ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி வீடியோ போடுறேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரிஜினல் சந்தன மாலை இதில் வந்து பண்ணியாச்சுன்னா அதோட பெனிஃபிட். ஏன்னா நம்ம குளிக்க மாட்டோம், ஆனால் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வாசனை, சந்தன வாசனை எப்படின்னு எனக்கு வந்து நான் வந்து கம்பெனியில் வேலை செய்யும்போதெல்லாம் என்னோட நண்பர்கள் சொல்லுவாங்க, ஓகே சாமி ஆயாச்சு, அண்ணன் சாமி ஆயாச்சு, சார் சாமி ஆயாச்சு, நீ எப்போதுமே சந்தன வாசனை தான் அப்படின்னு. சந்தனம் அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தன வாசனைக்கு பர்ஃப்யூமோ செல்லோ அடிக்கிறது இல்லை, நம்ம பயன்படுத்தியிருக்க மாலை அந்த மாதிரி. அதனால வந்து அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஐயப்பன் அருளால் இது பண்ணதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த வாசனை ஐயப்பனுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாசனை, சந்தன வாசனை. ஸோ அது நமக்கு உள்ளடியே நம்ம வந்து அந்த ஒரு சிறப்பான ஒரு மாலை அணிவித்தால் நிச்சயமாக அது நம்மளோட இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி எப்போயுமே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரேடு தான் நம்ம வந்து இதுவரைக்கும் ஒரு 40 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கிரேடு சந்தனம் தான் நம்ம வந்து வெளியே சேலு கொடுக்குறது. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த கிரேடு. அதுக்காக இது வந்து சந்தனம், இதுவும் வந்து சந்தன மரத்துலேருந்து எடுக்கிறது தான். அதுக்காக சந்தன மரத்துலேருந்து எடுக்காமல் இல்லை. இந்த மரம் சொல்கிறது அந்த வைரம் பஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 500 ரூபா விற்குதுன்னா இது 2000 ரூபா அந்த கட்டை மட்டுமே வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மார்கழி கார்த்திகை மாதம் விரதம். உண்மையில இன்னொன்று சொல்லணும்னா இந்த வருடம் 2023 வந்து ஐயப்ப சீசன் வந்து எனக்கு வந்து அனைவருக்கும் நிறைய எனக்கு என்கொயரி பண்ணதில் ஒரு 70% வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய பொருளை வாங்கிட்டு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாங்க, நிறைய ஐயப்ப பக்தர்கள் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மார்கழி முடிய போகுது, மார்கழி வரப்போகுது. இது மார்கழிக்கு அப்புறம் வந்து இது வந்து நமக்கு சீசன் வந்து ஆஃப் சீசன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து சரி இருக்கிற மாலைகளை பற்றி விளக்கமாக ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு திரும்ப வந்து இந்த மாலை சீசன் அப்புறம் வந்து இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஸ்டாக்கு இன்னும் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போது அதனால ஒரு இதை இந்த வாட்டி இப்போ சேல் பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் வந்து புதுசாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்காக இது வந்து நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் போட்டிருந்தது மாதிரி தான். மாதம் நட திறக்கும் போது நட திறக்கிறாங்கன்னா 10 நாள் 15 நாள் முன்னாடி நமக்கு மாலை போயிட்டு தான் இருக்குது. ஸோ
அதனால் எப்போவுமே இருக்கும். ஆனால் கிளியர் பண்ணிடலாம், சேல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த ஏ கிரேட் குவாலிட்டியில் வந்து என்னென்ன மாலை இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 108 மாலை, 108 மணி. அதோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த முடியெல்லாம் பிடிச்சி சிக்காது, அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 54 மணி. இதில் வந்து டாலர் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து இந்த டாலர்லாம் பெரிய டாலர், இது வந்து பார்த்திங்கன்னா டாலரோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 12 கிராம் வரும். இது வந்து ஒரு 5 கிராம் வரும், இது வந்து ஒரு 8 கிராம் வரும். ஸோ இந்த டாலர் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் மாலை அடித்து தேர்வு பண்ணிவிட்டு இதிலே வந்து 54 மணியில் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து 6 mm. இதிலே பார்த்திங்கன்னா அந்த கேப் வேண்டாம், எனக்கு நாங்கள் பீடு ஒரிஜினலாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இல்லாமலும் பண்ணியிருக்கோம், அது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்காக. இது 6 mm பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இது 108 இருக்குது, 54 இருக்குது. அப்புறம் இந்த பேபிஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பேபிஸ் இவ்வளோ தான் லெந்து. பேபிஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் பயன்படுத்தலாம். 25 இன்ச்சு வரும். பெரியவங்க கூட எனக்கு சிம்பிளாக மாலை போதும் அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற மாதிரி சிம்பிளான இதுவும் வந்து 4 mm சந்தன மாலை நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 54 இல்லை 63 பீட்ஸ் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். 6 mm தான் வந்து 54, மற்றது 63. இதில் வந்து இப்போ லெந்தாக வேணும், 108 மணி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக காமிக்கிறேன். ரொம்ப லீனாக இருக்கணும். பட் எனக்கு வந்து நிறைய சாமிங்க சொல்லுவாங்க ஒரே சுத்தா போதும், கழுத்தை சுத்தினா நான் வந்து தொப்புள் கொடி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து 4 mm சைஸு, சிம்பிளாக இருக்கும். 108 மணி. இதோட இந்த மாதிரி எதுவும் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு அதே வந்து 10 mm இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது நம்மகிட்ட. இது 50 வந்து 8 mm 7 mm அதே ஏ கிரேடில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 50 பி கிரேட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிரேட் மாலை. இது வந்து அந்த மாலையை விட கட்டை வந்து அது வந்து 2000 ரூபா வருதுன்னா இது 1500 ரூபா தான் வரும். அதனால் உங்களுக்கு ஒரு மாலை வாங்கினீங்கன்னா இதில் வந்து 1500. அதுக்காக இது வந்து கட்டை வந்து ஒரிஜினல் கட்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் கட்டை தான், சந்தன மரத்துலேருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது வந்து நடுப்பகுதியிலேருந்து மட்டும் எடுப்பாங்க. இது அப்படி கிடையாது, சந்தன மரம் குச்சி இந்த மாதிரி இருக்கிறதுங்கும் போது எடுத்துருவாங்க. அதனால வந்து இதில் வந்து வாசனை வந்து குறைவாக தான் இருக்கும். அது வந்து வாசனை இருக்குது, இருந்தாலுமே வந்து அதோட வாசனை வந்து லைஃப் லாங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உரசனாக தான் வர மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அந்த அதையும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறோம். இப்போது சாமி இல்லை நண்பர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நண்பர்களோட பகிருங்க. அப்புறம் வந்து எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உடனே தொடர்பு கொண்டு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கொரியர் அனுப்பி வச்சுட்ருக்குறோம். இன்னும் பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, நம்மகிட்ட துளசி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிகம் மாலை எல்லாமே வித்து உங்களுக்கு ஸ்படிகம் ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டோடய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ருத்ராட்சம் இது இந்த சந்தன மாலையாக இருக்கட்டும், துளசி மாலையாக இருக்கட்டும், எந்த மாலை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இப்போ வந்து மணி, அதாவது இந்த பீட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் ஐயப்ப விரதத்தில் ஐயப்ப மாலையில். அதனால் வந்து அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாலை இருக்குல்ல, மாலை பீட்ஸ் மட்டும் வேணும்னாலும் இது மட்டும் கூட தனியாக கொடுக்குறோம். இது வந்து இப்போ வந்து சிலவங்க யூஸ் பண்ணுறதுக்காக எலாஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்கோம். இது இல்லை, இது வேண்டாம் எனக்கு வந்து நூலில் போட்டதுன்னா நூலில் தனியாக இருக்குது. அப்புறம் பிரேஸ்லெட் இருக்குது. அதே மாதிரி துளசி கூட நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் கட்டுவீங்க அப்படின்னா வெளியில் கட்டுறதா இருந்துச்சுன்னா இருக்கும். அந்த துளசி கூட ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அது துளசி கூட நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி துளசி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் துளசி எல்லாம் கூட நம்ம வந்து பீட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு துளசி வந்து பீட்ஸாகவே கொடுத்துட்றோம். துளசி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ருத்ராட்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிக்கிறதா இருந்துச்சுன்னா ருத்ராட்சம் கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களால் கட்ட முடியாது. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து செம்பில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் செம்பில் கட்டினது கூட நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து அது கூட தனியாக வச்சுருக்கோம். அது தேவைப்பட்டுச்சுன்னா அது கூட நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பி விடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா செம்பில் கட்டினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரிஜினல் பீட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து செம்பில் கட்டினது கூட நம்ம வச்சுருக்கோம். இது கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டிங்கன்னா ஆன் தி டே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு சொன்னீங்கன்னா சேம் டே வந்து நம்ம வந்து 2 o'clock 3 o'clock வந்து டெலிவரி பிக்கப் வரும்போது நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் என்னோட வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வச்சுக்கிட்டது. ஸோ இதில் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள்.
கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக இது வந்து சாதாரண மற்ற வீடியோ மாதிரி கிடையாது. இது ஒரு ப்ரோமோ வீடியோவோ இதுக்காக நான் ஷேர் பண்ண சொல்லலை. இது மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. ஒரு நல்ல பொருள் ஏதோ நீங்கள் வந்து 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு ஒரு மாலையை வாங்குறது அது வந்து உண்மையான சந்தனமாக. ஸோ நம்ம வந்து ஒரு ஐயப்பருக்கு விருப்பமான ஒரு நறுமணத்தோடு இருக்கிறது வந்து எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரியும். ஸோ அந்த சிறப்போடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத ஐயப்ப பக்தர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் மற்ற மாலைகள் யூஸ் பண்ணாலும் இதை வந்து அடுத்த முறையாவது அவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரியும், அப்புறம் குறிப்பாக வந்து கன்னிசாமிகளுக்கு புதுசாக சின்ன சாமிகளுக்கு மணிகண்டனுக்கெல்லாம் வந்து நம்ம ரெடியாக தயாரில் வச்சுருக்கிற இந்த மாதிரி குட்டி மாலைகள் தேவைப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.